சண்டை கோழிகள் தொடர் தடையின் காரணமாக களம் காண முடியாமல் கூண்டுகளில் அடைபட்டுள்ளன. இதனால் சண்டை சேவல்களை வளர்க்கும் உரிமையாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தை திருநாளிற்கு குறுகிய நாட்களே உள்ள நிலையில் தமிழர்களின் வீர விளையாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்க தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என சண்டை கோழி வளர்ப்போர் கோரிக்கை விடுத்தனர். இது பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வசீகரமான தோற்றம், கூர்மையான கால் நகங்கள், சீரிப்பாயும் சிறகுகள், இவைதான் சண்டை கோழிகள். திமிரி வரும் காளைகளை அடக்குவது போலவே பரபரப்பும் மயிர்கூச்செறியும் திருப்பங்களும் உள்ளடக்கிய வீர விளையாட்டுதான் இது. மன்னர்கள் காலத்திலேயே சண்டை கோழிகளை மோதவிட்டு விளையாட்டுப் போட்டிகள் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை அரசு அனுமதியுடன் நடத்தப்பட்ட இந்த போட்டிகள் தமிழகத்தில் சேலம், புதுக்கோட்டை, தஞ்சை, மதுரை, பட்டுக்கோட்டை, வாடிப்பட்டி, சோழவந்தான், நாகர்கோயில் மற்றும் வேலூர், ஆர்கேபேட்டை உள்ளிட்ட இடங்களில் மிகவும் பிரபலம். தமிழர் திருநாளாம் தை திருநாளன்று நடத்தப்பட்ட இந்த போட்டி ஒரு கட்டத்தில் சூதாட்டமாக மாறிவிட்டதாக கூறி கடந்த 2009ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இதனால் சண்டை கோழிகளை வளர்ப்பவர்கள் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் 300க்கும் மேற்பட்ட சண்டை கோழிகளை வளர்த்து வருகிறார். கத்திக்கட்டு சேவல் போட்டி மற்றும் வெட்டுக்கால் சேவல் போட்டி என்று சண்டை கோழி போட்டிகள் இருவகைப்படும் என்று அவர் கூறுகிறார். இந்நிலையில் சேவல் சண்டைக்கு விதிக்கப்பட்ட தடையால் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் அனைத்தும் அழியும் சூழலுக்கு சென்று விட்டதாக அவர் எச்சரிக்கிறார். இப்போ இந்த சட்டம்னு சொல்லி எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் நிறுத்திட்டாங்க. டோர்னமெண்ட் நடத்த முடியல. இப்போ கோழிங்க நம்ம இவ்வளோ நாளாக வளர்த்தின கோழிங்க எல்லாமே இனம், ஜீனு, பாரம்பரியம், பூர்வீகம், பழைய இனம்ன்றது எல்லாமே இப்போ ஸ்கிராப் கணக்கில் தான் நிற்கிது. அது இப்போ ஏன்னா சண்டை காட்ட முடியல, எங்கேயும் நாங்கள் கொண்டு போக முடியல. அதுக்கு சண்டை கோழி குஞ்சுகள் 2000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விலை போவதாக கூறும் சண்டை கோழி வளர்ப்போர் சங்கத்தை சேர்ந்த மகேந்திரன், கோழி சண்டையை நடத்துவதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இதனை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது எங்களுக்கு அழிஞ்சிக்கிட்டு வர இனம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பர்மிஷன் கொடுக்காதனால இது எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலினாக்கா கறிக்கோழி வளர்த்துற மாதிரி தான் இதோட இனம் அழிஞ்சு போகும். ஒழிஞ்சு இதை காப்பாற்ற முடியாது. இந்த கலையும் அழிஞ்சிரும். இதோட எங்களுக்கு அழிஞ்சிரும். இதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். தலைமுறையாக சண்டை கோழிகளை மோதவிட்டு பரிசுகளை வாங்கி ருசித்த தங்கள் குடும்பத்தினர் தற்போது அவ்வாறு பரிசு வாங்க முடியவில்லை என்று வருத்தம் உள்ளதாக இளைஞர் குணா வேதனை தெரிவிக்கிறார். அவரின் ஏக்கத்தையும் இங்கே பதிவு செய்கிறார். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா நிறைய பேர் கோழி சண்டையில் மெடல் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து சேவலை வளர்த்தி இப்போ என்னால் எங்கேயுமே சண்டை விடாத மாதிரி ப்ரைஸ் வாங்க முடியாத மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான தீனியெல்லாம் கொடுத்துட்டு அந்த பாதாம், பிஸ்தா, முட்டை, கறி எல்லாம் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறோம். டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீச்சல் போட்டு மசாஜ் பண்ணி விட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா ரொம்ப காலத்துலேருந்து சேவல் சண்டையில் இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் மூலிமா நான் இப்போ என்னால் எங்கேயும் சண்டை விடாத மாதிரி ஆயிடுச்சு. இது சண்டை கோழிகளை பிள்ளைகளாக பாவித்து வரும் தங்களை போன்றவர்களிடம் எவ்விதமான கருத்தும் கேட்காமல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சேவல் சண்டை என்பதை தொலைக்காட்சிகளில் மட்டுமே காண முடிவதாகவும் ஏக்கத்துடன் இளைஞர்கள் பலர் கூறுகின்றனர். கடந்த சில வருடங்களாக சேவல் சண்டை சேலத்தில் நடைபெறாததால் தை திருநாளன்று தங்களது முக்கிய பொழுதுபோக்கு தடைப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குமுறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இது இதை சண்டை பர்மிஷன் கொடுக்காதனால இப்போ இதோட இனமே அழிஞ்சிட்டு வருது. அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இதுக்காக மக்களும், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த சேவல் சண்டை கலைக்கோசம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவர்கள் சேவல் சண்டையை பொருளாதார ரீதியாக நடத்தவில்லை, தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரமாகவே கருதி நடத்தி வருகின்றனர்.
தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த சேவல் சண்டைக்கு இந்த ஆண்டு அனுமதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வீரர்கள். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.